திருப்பதியில் பிரசாத லட்டு தயாரிக்க கலப்பட நெய் வழக்கில் 16வது குற்றவாளியாக இடம்பெற்றுள்ள அஜித்குமார் சுகந்தை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்து உள்ளனர். பாமாயிலை நெய் போல் மடக்கு செய்ய ரசாயனங்களை அஜித்குமார் விநியோகித்தது தெரியவந்துள்ளது. தேவஸ்தானம் வாங்கிய நெய்யில் 90% பாமாயில் கலந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பதியில் பிரசாத லட்டு தயாரிக்க கலப்பட நெய் விநியோகித்த வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டு உள்ளனர். வழக்கில் 16வது குற்றவாளியாக இடம்பெற்றுள்ள அஜித்குமார் சுகந்தை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிரண். வணக்கம் கிரண், தகவல்களை பகிரலாம். வணக்கம் இனிதா. பிரசாதங்கள் தயாரிக்க திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கலப்பட நெய் சப்ளை செய்த விவகாரத்தில் பாமாயிலை நெய் போல் மணக்க செய்ய தேவையான ரசாயனங்களை சப்ளை செய்த நபர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். லட்டு உள்ளிட்ட பிரசாதங்களை தயார் செய்ய திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு நெய் சப்ளை செய்ய டெண்டர் எடுத்த திண்டுக்கல் ஏஆர் டைரி உள்ளிட்ட நிறுவனங்கள் கலப்பட நெய் சப்ளை செய்த விவகாரம் ஓராண்டுக்கு முன் வெளிச்சத்திற்கு வந்தது. அது தற்போது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் விசாரணை நடத்தும் சிபிஐ அதிகாரிகள் ஏஆர் டைரியின் நிர்வாக இயக்குனர் ராஜு ராஜசேகரன், போலே பாபா டைரியின் முன்னாள் இயக்குநர்கள் பிபின் ஜெயின் மற்றும் கோமில் ஜெயின், வைஷ்ணவி டைரியின் சிஇஓ அபூர்வா வினாய், காந்த் சவுடா, தேவஸ்தான முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் சுப்பாரெட்டியின் உதவியாளர் சின்னப்பண்ணா உள்ளிட்டோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கலப்பட நெய் விவகாரத்தில் தொடர்ந்து தீவிர விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் வழக்கில் 16வது குற்றவாளியாக இடம்பெற்றுள்ள அஜித்குமார் சுகந்த் என்பவரை கைது செய்த சிபிஐ அதிகாரிகள் அவரை நெல்லூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். அஜய்குமார் சுகந்த் பாமாயிலை நெய் போல் மணக்க செய்ய தேவையான மோன் கிறிஸ்டாய்ஸ் மற்றும் ஆசிட் ஆஸ்டர் போன்ற ரசாயனங்களை போலே பாபா டைரி நிறுவனத்திற்கு பல ஆண்டுகளாக சப்ளை செய்து வந்தது சிபிஐ அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அப்போது தேவஸ்தானத்திற்கு சப்ளை செய்யப்பட்ட நெய்யில் 90% பாமாயில் கலந்திருப்பது நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு ஆஃப் இந்தியா ஆய்வகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் உறுதி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இனிதா, தகவல்களுக்கு நன்றி கிரண்.